நைட்டெல்லாம் வலி வலின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயப்பட வச்சுட்டு இப்போ ஜாலியாக நடந்துட்டு இருக்கே நீ. இப்பயும் வலிக்குதுதான். நைட்டு மாதிரியா சேவா பேக் வைக்கலாம் போலாமா மறுபடியும்? நடந்து வலி கம்மியாச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா போன டைம் ஸ்டீப்பை பார்க்க இதே மாதிரி தான் ஆச்சு. இந்த டைம்லேயே ஆச்சு? ஆமாம் இந்த டைமில் இல்லை, ஆமாம் இந்த டைம் தான் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட ஃபஸ்ட்டு விலாகா இல்லை போட்டிருக்கோமா எனக்கு தெரியல. ஏன்னா வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 13 days கிட்ட ஆச்சு. இப்போ தான் வந்து பார்த்துட்டேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. நைட்னா ரொம்ப மிட் நைட்லாம் இல்லை, அது ஆனால் நைட் எடுத்த வீடியோ இல்லை, இப்போ எடுத்த வீடியோ தான். ஒரு 6 to 7 அதுதான் வந்து நான் நைட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போயே வந்து நாங்கள் டாக்டர்லாம் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுட்டிக்கு வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அந்த ஃபேக் பெயின் சொல்லுவாங்களா அது மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டேட் கிட்ட வருது இல்லை, ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்ததுனால நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போனோம். ஸோ அவங்க வந்து இல்லை நோய்ஸ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து அந்த பெயின் அதிகமாகிடுச்சு, இந்த பெயின் அதிகமாகிடுச்சு உனக்கு? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஈக்குவல் ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சது இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்று ஒரு 7 o'clock போல் வந்து மேடம் போய் பார்த்துட்டு வந்தோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செக் பண்ணாங்க. உள்ளே நான் வரல, நீ தான் சொல்லணும் உள்ள என்ன வந்து சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து போய் உட்காந்த உடனே கேட்டாங்க என்னாச்சுன்னு. இந்த மாதிரி இங்கெல்லாம் வலிக்குதுன்னு ஒரு 4 இடத்த வந்து காமிச்சோட அவங்க உடனே டேட்டு கால்குலேட் பண்ணிட்டு சரி வாங்க ஸ்கேன் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனை அழைச்சிட்டு போயிட்டாங்க. உடனே ஸ்கேனுக்கு போயிட்டோம். வலிக்குது. ஸோ ஸ்கேன் வந்து பண்ணோன்னே வாட்டர் லெவல் செக் பண்ணாங்க, பேபியோட பொசிஷன் செக் பண்ணாங்க, அப்புறம் வந்து எப்போ வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி ஏதோ செக் பண்ணாங்க. 3ம் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வெளில வெயிட் பண்ணுங்க, பேபி வெயிட்டு தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, அப்போ நீங்கள் இருந்தீங்களா? இல்லை நீ தான் உள்ளே இருந்தாங்க. இல்லை ஸ்கேன் ரூம்லேயே வந்து சொல்லிட்டு ஸ்கேன்லேருந்து நேராக நான் வீட்டுக்கு தான் வந்தேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் இப்படி பெயின் வந்து இருக்க தான் செய்யும். எப்போ வந்து ஹெவி பெயின் நடந்து பாருங்க, நடக்கும்போதும் செட் ஆகல, தண்ணி குடிச்சும் செட் ஆகல, ரொம்ப ஹெவியா பெயின் வருது, விட்டு விட்டு வலி வருது அப்படின்னா உடனே எந்த டைமா இருந்தாலுமே வந்து அட்மிட் ஆகுற மாதிரி இருக்கும், உடனே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. டேப்லெட்லாம் எதுவுமே கொடுக்கல, தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய குடிக்க சொன்னாங்க. வாட்டர் லெவல்லாம் வந்து பேபி கரெக்டாக தான் இருக்குது, வெயிட் தான் கம்மியாக இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. நான் வெயிட்டே ஏறல, அதுக்கு வேற நான் அப்படியே ஒரு செக் பண்ணது 3 விஷயம் தான். பேபி வெயிட், தண்ணி, பிளசண்டாவா தொப்புள் கொடி வந்து சுத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. தொப்புள் கொடி சுத்தி இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனா தொப்புள் கொடி வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதனால கூட பெயின் வரும் அப்படின்னு வந்து டக்குனு வந்து லாஸ்ட் டைம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஸ்கேன் போய் அடுத்த 2-3 days லீவ் பிறந்துட்டாங்க. ஸ்கேன் ரூம்ல போன உடனே நான் டேட் பார்த்துட்டேன், இந்த டேட் கரெக்டா இந்த டைம்ல எல்லாம் வந்து சிசேரியனே பண்ணியாச்சு. ஸ்ரீகுட்டி எல்லாம் வந்து பிறந்துட்டாங்க இந்த வீக்ஸ்ல எல்லாம். ஸோ அதனாலதான் நானும் நினைச்சேன் இந்த டைம் ஆனா பெயின் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கே, இல்ல அவ்வளவு சீக்கிரம். போன டைம்லாம் சீக்கிரமாவே வந்துருச்சு, 8th month லாஸ்ட்லயே வந்துருச்சு. பட் இந்த தடவை பரவாயில்ல, 9th monthல தான் பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் தாங்க முடியல, அப்பப்போ வலிக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரீ டெர்ம்னு நினைச்சேன்னா ஸ்ரீபா பக்கம் முன்னாடி தான் ப்ரீ டெர்ம் நான் நினைச்சேன். ஆனால் ப்ரீ டெர்ம்னு அப்படி இல்லையா, 40 weeks ஆன் டோட்டலா. அது 40 week கம்ப்ளீட் ஆனா நார்மலா அந்த 40 week முன்னாடி 38-39 சம்திங் இந்த மாதிரி. நானும் ப்ரீ டெர்ம்னா அப்படின்னு தான் நினைச்சேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெர்ம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து பாப்பா பிறந்ததுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். சிஎம்சில வந்து எனக்கு அப்படிதான் சொன்னாங்களே, அப்படிதான் எனக்கு கன்வே ஆச்சு. 36 வாரத்துக்கு முன்னாடி தான் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொன்னாங்க. ஆனா அது இங்க நாங்க கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேபியோட வெயிட்டை வச்சுதான் அவங்களோட இது இருக்கா. இப்போ வந்து 36 வாரத்துக்கு முன்னாடினா வந்து கிட்டுமா வந்து கொஞ்சம் 2 கிலோவே அவங்க கிட்ட வராம இருக்கிறதுனால பண்ண முடியாது. 2.2 வந்துட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்க இன்னுமே 2 kg வந்து 2 kg இன்னும் கிட்டே வரல அப்படின்னு வந்து சொன்னதுனால மன வருத்தமாயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு. ஆனா பெயின் வராம இருக்கணும் அது வரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்ப வேணா பெயின் வரும், பெயின் வந்துச்சுன்னா நீங்க வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்போது எந்த பிரச்சனையும். ஆனால் நேற்று நைட் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பெயின் வர ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெயின்லாம் அவ்வளோவா இல்லை, ஸ்டிச்சஸ் பெயின் மட்டும் அப்பப்போ இருந்துச்சு. பட் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கும்.
அதாவது எப்படின்னா ஹெவி பெயின் நான் ஹெவி பெயின் சொல்றது. இல்ல. சும்மா இங்கெல்லாம் வலிக்கும். நான் அப்ப சூட்டு வலி. ஏன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரியே சிக்கன் சாப்பிட்டுருவேன். ஏதாச்சும் ஆன்டி சாப்பிடாதன்னு எதோ சொல்றாங்களோ அதை ஆளா எடுத்து நான் தான் வந்து லவக்குன்னு முழுங்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ற டைம்ல எல்லாம் வயிறு வலிக்கும். அப்போல்லாம் அவங்க லெமன் ஜூஸோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து என்ன கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. நேத்து எது குடிச்சுமே எனக்கு ஆவல. ஏன் வீடியோ எடுக்கல நம்ம? நானே வழியில சுத்திட்டு இருந்தேன். இல்ல கடுப்பாய் இல்ல முடிய பிச்சு போட்டுருப்பேன். ஜென்ரலா வந்து நம்ம இல்ல சேனல் நிறைய யோசிக்கல. டேஸ் ஆமா. ஆகுது நம்ம சேனல்ல வீடியோஸ் போடுறது இல்ல. நான் வந்து சேனல் அவ்வளோ கேர் பண்ணல. ஜென்ரலா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலுமே அது வந்து எப்ப பார்த்தாலும் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஆமா. சொல்றாங்க. அதனாலே அதனாலயே வந்து நாங்க வந்து எடுக்கிறதே வீடியோ இல்ல போடுறதே மோஸ்ட்லி. இல்லை. நாங்க எதுவுமே சரி ஓகே நம்ம வந்து இப்போ வேணா டேட் கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பா ரெகுலரா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால தான் நெறைய வந்து நாங்க பேர் அப்டேட் வந்து கேட்க வேற கேக்குறாங்க. ஆரம்பிச்சிருச்சாங்க. வலி வந்துருச்சா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்பயும் அவங்க அங்கேயுமே ஒரு 2 பேர் கேட்டாங்க. என்னாச்சு வலி வந்துருச்சா அப்படின்னு. நான் ஆமா அப்படின்னோல சரி சரி அப்ப நாங்க கண்டிப்பா இந்த டைம் செகண்ட் பேபி சீக்கிரமா பார்க்க போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா அப்போ பட் அப்படிலாம் வந்து குழந்தை பொறக்கல. இந்த வீடியோ அவங்க பார்க்கும்போது நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ குழந்தை வந்து பொறக்கல. ஆனா பெயின் வந்து இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு டாக்டருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு டேட் யோசிப்பீங்கல்ல, அது வரையும்லாம் வந்து தாங்காதும்மா. எப்போ ஹெவி பெயின் இருக்கோ, அப்போ உடனே வந்து ஏன்னா பண்ற நைட்டுக்கு அப்புறமா மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இருக்கும். மார்னிங்ல இருந்தே பெயின் வந்து அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இப்போ கூட இன்னைக்கு நாங்க வீடியோ வந்து பேசும்போது 2 டைம் பிடிச்சாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு. இப்பயும் தான் வயித்து மேல இங்க பாருங்க. கை வச்சு தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா வலிக்குது எனக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு செம்மையா வலிக்குது. முதுகுலாம் வலிக்குது. இடுப்பெல்லாம் வலிக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டி எப்படி வந்து அழகா சிசேரியன் பண்ணோனே தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட குடுத்துட்டாங்களோ, அதே மாரியே ஆமா கிட்டுவையும் இப்போ லோ வெயிட்ன்றதுனால அது ஒரு வெயிட்ன்றதுனால இதா அந்த இருக்கு. இதுல இன்குபேட்டர்லலாம் வப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அதனால கிட்டுவையும் வந்து அ கொண்டு வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல வந்து குடுத்தரணும் இல்ல? இன்குபேட்டர்லாம் வச்சா 3 டேஸ் வைப்பாங்களா? ஆமா. 3 டேஸ், 4 டேஸ் சில பேருக்குலாம் இன்னும் அதிகமாகும். ஏன்னா பேபி கரெக்ட்டா பாப்பா வந்து இந்த டைம்க்கெல்லாம் வந்து 2.2 இருந்துட்டாங்க. அவங்க நாங்க ஸ்கேன் பண்ணும்போது 2.2 சொன்னாங்க. அதே சில 2.2 பேருக்கு தான் வந்தாங்கன்னாங்க. 2.2க்கே இன்குபேட்டர்ல வப்பாங்க. இல்ல யாரோ கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தாங்க. இன்குபேட்டர்லலாம் வப்பாங்க அப்படின்னு சாரி கை சொல்லிட்டு. வலிக்குது. ஆனா ஸ்ரீய வந்து இன்குபேட்டர்லாம் வைக்கல. வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆமா வச்சிருப்பாங்களா, நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாப்பா ஸ்டிச்சஸ் பார்த்ததே வந்து போடுறதுக்குள்ள இன்குபேட்டர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேனே பாப்பாவ போயிட்டு. ஏன்னா இவங்க கோழி வந்து குஞ்சு மாரி சஜஷன் பண்ணி அனுப்பிச்சாங்க டாக்டர் கிட்ட. லைட்டுக்கு அடியில படுக்க அவங்கள மட்டும் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. விடுங்க. அவங்க போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ரீய பார்த்ததே அந்த இன்குபேட்டர்ல தான் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்ததே இவங்க தான். ஆமா. நான் கூட வந்து பார்க்கல. சோ இவங்க தான் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த டைமும் வந்து கிட்டுமாவையும் அழகா இன்குபேட்டர்ல இப்படி வச்சு, உடனே இப்படின்னு வந்து குடுத்தரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கடவுள் விட்ட வழி. வழிதான். வலிதான் வலிதான். சிரிக்காத புடிச்சுக்க போகுது. ஆமா. சென்ட்ரல்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த கோல்டு வேற வந்துருச்சு. தும்பி தும்பி இப்பயே சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். தும்பும்போதெல்லாம் ஒரு டைம் ஐயோ! புடிச்சிருச்சு. இங்க புடிச்சிருச்சு, அங்க புடிச்சிச்சுன்னுவாங்க. கரெக்ட்டா அது ஏதாச்சும் நம்ம அவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா வெயிட் வந்து அவங்க வெயிட் வச்சிருக்காங்க. இவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாரி அது அத்தன வந்து டைம்லாம் புடிக்கல. நான் என்ன பண்றேன்னா, எசக்கு பசக்கா உட்காந்து இவங்க தும்மிடுறேன், புடிச்சுக்குது. ஓவரா தும்பும்போது கொஞ்சம் அவ கண்ட்ரோல் பண்ணி நம்ம பொறுமையா வீடியோ தும்ப சொன்னா தும்ப பாக்குறவங்களுக்கு தான் மாட்டாங்க. தெரியும். நான் தும்ம பயங்கரமா ஆரம்பிச்சேன்னா தும்புவாங்க. 30 தும்மல் அட்லீஸ்ட் ஒரு 10 தும்மலாச்சும் சேர்த்து தும்முற ஆளு நானு. அதனால புடிச்சுக்குது ஆட்டோமேட்டிக்கா. இந்த டைம்ல தும்முறதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆனா இன்னைக்கு நல்லா பெயின் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போணும். வலிக்குது. சரி ஓகேங்க பார்க்கலாம். பெயின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ சின்ன அப்டேட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நாங்க போட்டிருந்தோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். மேபி சூப்பர் வீடியோ கூட ஐயோ! இருக்கலாம். பயமுறுத்தாதீங்க. ஆல்ரெடி ஏன்னா எனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கண்ணு எனக்கு வலி நல்லா வருது. ம். அதனால மேபி சூப்பர் வீடியோ கூட இருக்கலாம். இப்போ ஓகே. டாக்டரும் இருக்க மாட்டாங்க. 3 மணிக்கு மேல தான் போணும். டாடா.